400 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நபருடைய கல்லறையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. சரி, யார் அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட நபர் அப்படின்னு பார்த்தா அவுரங்கசீப், முகலாய மன்னர். 1707 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மரணம் அடைந்த, அதாவது 400 வருடங்களுக்கும் முன்பாக மரணம் அடைந்த ஒருவர் இப்ப கலவரக்காரர்களுடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்ல, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது அவுரங்கசீப்புடைய கல்லறையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் RSS உடைய ஒரு வெளிப்படையான அஜெண்டால இல்லாத விஷயம். அவங்களுடைய விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படையா சொல்லுவாங்க, இந்தந்த மசூதிகளை எடுக்கணும், தாஜ்மஹாலை கூட அகற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனா இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டவங்களுடைய அந்த கல்லறை, அதாவது குறிப்பா அந்த மன்னர்களுடைய கல்லறையில அதை அகற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் அவங்க பகிரங்கப்படுத்தினது இல்லை. ஆனா திடீர்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பின்னாடி, அதுவும் வன்முறையே வெடிக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தானே ஒரு உண்மையும் கூட. அது என்ன அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்லை. சமீப காலமாக அந்த மகாராஷ்டிரால மராத்தியா ஹிந்தியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த எக்ஸ் வலைத்தளங்கள்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வந்திருக்கும். பெரிய அளவுல அங்க ஹிந்தி பேசுறவங்களும் மராத்தி பேசுறவங்களும் மோதி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஹிந்தியை உயிர் மூச்சாக நினைப்பவர்கள் இந்த RSS காரர்கள். அப்ப இது காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும். அதுக்கு மிகச்சரியான நபர் யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவுரங்கசீப்.